We will start with current affairs. Trump declares end to truce, but says he will let talks go on. West Asian crisisல நம்ம திரும்ப ஒரு பின்னடைவை சந்திக்கிறோம். தற்போதைக்கு ஈரான் யூஎஸ் மத்தியில ஒரு பீஸ் டீல அச்சீவ் பண்ணிருந்தாங்க இல்லையா? So we recently witnessed normalization. நியூ போர்டு எப்படி போறது? ட்ரூஸ் அப்படின்னா அமைதி. இப்போ அமைதிக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. ஓகே, earlier peace deal was agreed. peace deal ஏற்கனவே பார்த்தோமா? யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் இடையே ரீசெண்டா அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. அதன்படி ஈரான் என்ன ஒத்துக்கிட்டாங்க? தங்களுடைய நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ன பண்ணாங்க? ஐஇஏ சேஃப்கார்ட்ஸ் கீழே கொண்டு வர அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் யூஎஸ் என்ன பண்ணாங்க? சாங்ஷன்ஸை ரிமூவ் பண்றோம் அப்படின்னும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த நிலையில இப்போ இந்த பீஸ் டீல் முடிவுக்கு வர்ற மாதிரி ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா எண்ட் டு பீஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பேச்சுவார்த்தை முடிவுக்கு வருது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் டெவலப்மெண்ட்டா நம்ம பார்க்குறோம். இப்போ இதனால என்ன கான்சிக்வன்சஸ் நம்ம பார்க்குறோம்? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பிளாக்கேடை மறுபடியும் நம்ம பார்க்கலாம். இந்தியா போன்ற நாடுகள் எனர்ஜி செக்யூரிட்டி கன்சர்ன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? அதை தாண்டி மறுபடியும் இஸ்ரேல் யூஎஸ் ஈரான் மத்தியில டென்ஷன்ஸை நம்ம திரும்ப பார்க்கலாம். அப்ப தொடர்ந்து வெஸ்ட் ஏஷியாவை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஜோன் ஆஃப் டர்மாயிலா பார்க்கிறோம். தியரி டெமோக்ராட்டிக் பீஸ் தியரி. அதே நேரத்தில் என்ன சொல்றாரு? பட் சேஸ் he will let talks go on. அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை தொடருது. So we need to follow how the developments are going to happen in the coming days. Strait of Hormuz blockade மறுபடியும் வருதுன்னா நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும்? We should overcome it through alternate energy corridors. Alternate na மாற்று. Alternate energy corridors. Example INSTC, IMEC, EMC, Eastern Maritime Corridor. இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க ஜிஎஸ்ல படிப்பீங்க. EMC, Eastern Maritime Corridor, connects Bay of Bengal with Russia. So we should realize these opportunities. Next, we should diversify and strengthen the supply chain.
இது எப்படி பண்ணலாம்? நியூ பார்ட்னர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? Find new partners for energy security like Malaysia, Indonesia, Central Asia, Iran. அமெரிக்கா விதித்த செகண்டரி சாங்ஷன்ஸ்னால ஈரான் இந்தியா ட்ரேட் பாதிக்கப்பட்டுச்சு. இது முன்னாடி சாங்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு நாடு இன்னொரு நாடு மீது விதிக்கக்கூடிய கட்டுப்பாடு, பொருளாதார கட்டுப்பாடு. செகண்டரி சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த சாங்ஷன்ஸ் விதிக்கப்பட்ட நாடு இருக்கு இல்லையா, அந்த நாடோட மற்ற நாடுகளும் உறவு வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது பேர் செகண்டரி சாங்ஷன்ஸ். So we should try to work with Iran also. We should overcome the barriers and work with Iran. சப்ளை செயின் பொறுத்த வரைக்கும் முக்கியமான பார்ட்னர்ஸ் வேற யாரு? ரஷ்யா. Apart from this, we should also look for green energy as an alternative source. Green energy நம்ம டெவலப் பண்ணணும். Example, International Solar Alliance, international organization headquartered in India. National Hydrogen Mission. ஸோ இந்த மாதிரி கிரீன் எனர்ஜி ரிசோர்ஸஸையும் நம்ம ப்ரொக்ரெசிவா டேப் பண்ணணும். வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ள இந்தியா தன்னுடைய பிரசன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டே வரும். ஒமான் இஸ் a மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர் ஆஃப் இந்தியா. ஒமான் recently India and UAE entered into security cooperation. Now we are working with Saudi Arabia. இந்த கல்ஃப் அரப் ஸ்டேட்ஸோட நம்முடைய கோஆபரேஷனை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு வரோம். நான் பேராகிராஃப்ஸ் எழுத சொன்னேன்ல, இது இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி ரெடி டு அடாப்ட். பேராகிராஃப்ஸ் எழுதுங்க. சவுதி அரேபியாவும் பாகிஸ்தான் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் அதனால நம்ம யுஏஇ பேலன்ஸ் பண்ணுறோம். யாரோட பேலன்ஸ் பண்றோம்? சவுதி அரேபியாவும் பாகிஸ்தான் செக்யூரிட்டி கோஆபரேஷன். நம்ம வெறும் ஃபேக்ட்ஸை மட்டும் வச்சு பார்க்க கூடாது. பாகிஸ்தான் சவுதி அரேபியா ரிலேஷன்ஷிப்பை மட்டும் வச்சு பார்க்க கூடாது. பிராடர் பிக்சரை பார்க்கணும். சரியா? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, பேஸ்ட் ஆன் கல்ச்சுரல் லிங்கேஜ், ஐடென்டிட்டி, இஸ்லாம், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் ஓஐசி, இதுலயும் பாகிஸ்தான் மெம்பர்ஸா இருக்காங்க. நம்ம எப்பவுமே ஸ்பெசிபிக் ஃபேக்ட்ஸ் வச்சு பார்க்க கூடாது, பிராடர் பெர்ஸ்பெக்டிவ் வச்சு பார்க்கணும். சரிங்களா? கான்செப்ட்ஸ் வச்சு பார்க்கணும். இந்த வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்ல ரீசெண்டா பாகிஸ்தான் மீடியேட்டரா ஆக்ட் பண்றாங்க. through which it is able to advance its hegemony in West Asia. ஹெஜிமோனிங்கிற கான்செப்ட் நம்ம கிராம்ஷி கீழே அதுக்கப்புறம் டீட்டெயில்டா படிப்போம். ஹெஜிமோனி மீன்ஸ் லீடர்ஷிப், இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் டாமினேஷன். The developments between Iran and US, the blockade of the Strait of Hormuz, and the earlier war that happened between these sides. இது எல்லாத்தையுமே நம்ம தற்போதைக்கு வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸா பார்க்கணும். ஐஆர் பேஜ் வாங்க.
Trump blasts NATO for rejecting efforts to claim Greenland. NATO organization. NATO is an organization for collective defense. கூட்டு பாதுகாப்பு. Collective defense is also called collective security. However, there is a difference between these two. We will study in detail later under paper 2. சரி, நேட்டோ கீழே கலெக்டிவ் டிஃபென்ஸ்ல யார் உள்ள இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப். இது ஏன் நேட்டோன்னு சொல்றோம்? North Atlantic Treaty Organization. It is centered around the region North Atlantic. The two states in North America, part of NATO, are Canada and US. On the other hand, many states in Western Europe, மேற்கு ஐரோப்பால இருக்க பல நாடுகள் நேட்டோல மெம்பர்ஸா இருக்காங்க. இந்த கலெக்டிவ் செக்யூரிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் எந்த தியரி கீழே வருதுன்னா லிபரலிசம். அப்போ நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப், இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா அமெரிக்கா அண்ட் யூரோப், இவங்க மத்தியில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை நம்ம இந்த லிபரலிசம் தியரி மூலமா மெயினா பார்க்கணும். இதற்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர் யூஎஸ் பிரசிடென்ட் வூட்ரோ வில்சன். ஐஆர்ல வூட்ரோ வில்சனை தான் ஃபாதர் ஆஃப் ஐடியலிசம்னு சொல்றோம். இதே வூட்ரோ வில்சன் தான் இந்த டிரான்ஸ் அட்லாண்டிக் பார்ட்னர்ஷிப்க்கும் ஒரு முக்கியமான காரணகர்த்தாவா இருக்காரு. டிரான்ஸ் அட்லாண்டிக் பார்ட்னர்ஷிப் இஸ் த பார்ட்னர்ஷிப் பிட்வீன் நார்த் அமெரிக்கா on one hand and Western Europe on the other. இப்ப சமீப காலமா இந்த டிரான்ஸ் அட்லாண்டிக் அலையன்ஸ்ல ஒரு ரிஃப்ட் இருக்கு. ரிஃப்ட்னா ஒரு பிரச்சனை, பிரிவு. இதை நம்ம எதை வச்சு பார்க்கிறோம்? நிறைய சம்பவங்களை வச்சு நம்ம பார்க்கலாம். நிறைய சில முக்கியமான நிகழ்வுகளையும் சம்பவங்களையும் வச்சு நம்ம பார்க்கிறோம். முதல்ல ரஷ்யா யுக்ரைன் வார். இதுல பார்த்தோம்னா யுஎஸும் யூரோப்பும் டிஸ்அக்ரிமெண்ட்ல இருந்தாங்க. காரணம் என்னன்னா யூரோப் மட்டும்தான் யுக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்களே தவிர யூஎஸ் யுக்ரைனுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணல. யூஎஸ் வாஸ் ரெடி டு ரீகன்சைல் வித் ரஷ்யா, அதாவது ரஷ்யாவோட ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிடலாம் அப்படின்னு தான் யூஎஸ் நினைச்சாங்க அண்டர் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் பிரசிடென்சி. ஆன் தி அதர் ஹேண்ட் யூரோப் வாண்டட் டு ஹெல்ப் யுக்ரைன். இது புரியுதா? அந்த அலையன்ஸ்குள்ள எப்படி மாற்று கருத்து வருது, பிரச்சனை வருது, சர்ச்சை வருதுன்னு புரியுதுங்களா?
இப்போ யூரோப்ல இருக்க 3 நாடுகள் முக்கியமா யுக்ரைனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி. தே ஆர் த 3 மேஜர் பவர்ஸ் இன் யூரோப். இவங்களுக்குள்ள இருக்க அலையன்ஸ் E3 அப்படின்னு சொல்றோம். யுக்ரைன் பொறுத்த வரைக்கும் அவங்கள கொலிஷன் ஆஃப் த வில்லிங் அப்படின்னு சொல்றோம். வில்லிங்னு என்ன அர்த்தம்? விருப்பப்பட்டு ஒரு விஷயத்த பண்றது. இவங்க 3 பேர் தான் யுக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ண வில்லிங்கா இருக்காங்க. அமெரிக்கா வில்லிங்கா இல்ல. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் யுக்ரைன் ரஷ்யாவோட சுமூகமா போயிடணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது. ஆனா யுக்ரைன் அப்படி போயிடுச்சு அப்படின்னா யுக்ரைன் ரஷ்யாவுக்கு நிறைய கன்செஷன்ஸை கொடுக்குற மாதிரி ஆயிடும், சலுகைகளை கொடுக்குற மாதிரி ஆயிடும் இல்லையா? ரஷ்யா ஏற்கனவே யுக்ரைன்ல பல பகுதியில பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப டெரிட்டோரியல் கன்செஷன்ஸை கொடுக்குற மாதிரி ஆயிருமா? கொடுக்குற மாதிரி ஆயிரும். டெரிட்டோரியல் கன்செஷன்ஸ் இதை யுக்ரைன் விரும்பல. ஒருவேளை யுக்ரைன் டெரிட்டோரியல் கன்செஷன்ஸை கொடுத்துட்டாங்கன்னா அந்த கன்செஷன் எங்க இருந்து கொடுக்கப்பட்டதா கணக்காகும்? யூரோப்ல இருந்து கொடுக்கப்பட்டதா கணக்காயிடுமா? கன்செஷனா சலுகை. இது வரைக்கும் புரியுதா? நெக்ஸ்ட், டொனால்ட் ட்ரம்ப்ஸ் ட்ரேட் ப்ரொடெக்ஷனிசம். பல மாதங்களா, கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷமாவே சொல்லலாம், டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய யூரோப்பியன் அலைஸ், ஐரோப்பிய கூட்டாளி நாடுகள் மீது அவர் ப்ரொடெக்ஷனிசம கட்டவிழ்த்து விட்டுருக்காரு. மெயினா எப்படி பாக்குறோம்னா இன்க்ரீஸ்ட் டாரிஃப்ஸ் மூலமா பாக்குறோம். இது செகண்ட் ஏரியா ஆஃப் ஃபிரிக்ஷன். நெக்ஸ்ட் ஃபிரிக்ஷன், ட்ரம்ப்ஸ் கிளைம் ஆன் கிரீன்லாந்து. Greenland, one of the largest islands in the world. ஆர்டிக்ல இருக்கு கிரீன்லாந்து. டென்மார்க்கினுடைய சாவரன்டி கீழே வரக்கூடிய தீவு தான் இந்த கிரீன்லாந்து. கிரீன்லாண்டை ரீசெண்டா ட்ரம்ப் கிளைம் பண்ணார். இது இன்னொரு ஃபிரிக்ஷன். நெக்ஸ்ட் ஃபிரிக்ஷன், நேட்டோன்னு ஸ்பெசிபிக்கா வரும்போது ட்ரம்ப் என்ன சொன்னார்னா யூஎஸ் நேட்டோக்குள்ள அதிகமா பேர்டன் எடுக்குது அப்படின்னு சொன்னார். அதிகமான சுமையை நாங்க தான் எடுக்கிறோம், இனி யூரோப்பும் சுமைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி இல்லைன்னா யூரோப் அவங்களுடைய செக்யூரிட்டி கன்சர்ன்ஸை அவங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ட்ரம்ப் வாண்டட் யூரோப் டு கான்ட்ரிபியூட் மோர் டு நேட்டோ. புரியுதா? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்த டிரான்ஸ் அட்லாண்டிக் அலையன்ஸ் இன்னைக்கு ஒரு வல்னரபிள் பொசிஷன்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? வல்னரபிள்னா ஒரு வீக்கான பொசிஷன்ல இருக்கு. அமெரிக்காவை யூரோப் எப்படி பாக்குறாங்கன்னா அன்ரிலையபிள் பார்ட்னரா பாக்குறாங்க. நோட் பண்ணுங்க, யூரோப் வியூஸ் அமெரிக்கா as a unreliable partner. அன்ரிலையபிள்னா நம்பிக்கை வைக்க முடியாத. இன்னைக்கு இப்படிதான் யுஎஸ் யூரோப் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இதை தாண்டி ஈரான் வார்ல அமெரிக்காவுக்கு எந்த ஒரு யூரோப்பியன் நிலையும் ஹெல்ப் பண்ணல. எல்லா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணியாச்சா? எப்பவுமே ஃப்ரேம் ஒர்க்கா படிக்கணும். கோர் சப்ஜெக்ட் படிக்கும் போதும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போதும் ஃப்ரேம் ஒர்க்கா படிச்சு வச்சுக்கோ. சரி, இதற்கு யூரோப்புடைய ரியாக்ஷன் என்ன? இப்ப யூரோப் தங்களுடைய செல்ஃப் ரிலையன்ஸை பில்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. கரெக்ட் தானே? அமெரிக்காவை இனி நம்பி இருக்க முடியாது,
NATO alliance itself is under threat இல்லையா? ட்ரம்ப் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ட்ரூப்ஸை ரெடியூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டார். நேட்டோனுடைய மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அமெரிக்கா. நேட்டோ நாடுகளுக்கு நியூக்ளியர் அம்ப்ரெல்லா அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க. நியூக்ளியர் அம்ப்ரெல்லாங்கிறது தன்னுடைய அணு ஆயுதத்தை கொடுத்து மற்ற நாடுகளை பாதுகாப்பது. ஆனா இப்ப ட்ரம்ப் என்ன பண்றாரு, அங்கிருந்து ட்ரூப்ஸை வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ யூரோப் இஸ் இன் a vulnerable position. இப்போ செல்ஃப் ரிலையன்ஸ்க்கான ஸ்டெப்ஸை யூரோப் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரீஆர்ம் இனிஷியேட்டிவ். ரீஆர்ம் இதை பார்த்தா எப்படி தெரியுது? ரீஆர்ம்னா மறுபடியும் தங்களை மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்ட்ராங் ஆக்குறது. ரீஆர்ம் இனிஷியேட்டிவ். இதுல யார் மெயினா இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாருன்னா பிரான்ஸ். பிரான்ஸ் தங்களுடைய நியூக்ளியர் ஆர்சனல்ஸை பில்ட் பண்றாங்க. நாட் பில்ட், இன்க்ரீஸ் பண்றாங்க. ஆர்சனல்னா ஆயுதம். பிரான்ஸ் கிட்ட ஏற்கனவே நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. ஸோ இவங்க பில்ட் பண்றாங்க. யுஎஸ் உடைய சப்போர்ட் இப்ப அன்சர்டனா இருக்கிறதுனால பிரான்ஸ் நியூக்ளியர் அம்ப்ரெல்லா கொடுக்க ரெடியா இருக்காங்க. யாருக்கு? ஜெர்மனியும் தன்னுடைய மிலிட்ரி ஸ்ட்ரெங்த்தை இப்போ இன்க்ரீஸ் பண்றாங்க. இதே தான் யூகேவும் பண்றாங்க. சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க, the top 3 states are contributing more to Europe security right now. இது வரைக்கும் புரியுதா? இப்போ இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்கா? நோட் ஒன், ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட், புவிசார் அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த கீ டேர்ம்ஸ் எல்லாம் எழுதி வைக்கணும். இதை வச்சு படிச்சு ஆன்சர்ஸ்ல கொண்டு வரணும். வேகா இருக்கக்கூடாது. டிரான்ஸ் அட்லாண்டிக் அலையன்ஸ் விட்னஸஸ் ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் டுடே அப்படின்னு தெளிவா ஆன்சர்ல எழுதணும். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் மூலமா மல்டி போலார் வேர்ல்டு ஸ்ட்ரெங்தன் ஆகுது. மல்டி போலார் வேர்ல்டுனா இந்த உலகத்துல பல நாடுகள் கையில அதிகாரம் பகிரப்பட்டிருக்கும். இதுதான் மல்டி போலார் வேர்ல்டு. ஓகே, கோல்டு வார் பீரியட்ல பைபோலார் வேர்ல்டு இருந்தது. 2 சூப்பர் பவர்ஸ், யுஎஸ் யுஎஸ்எஸ்ஆர், இவங்க தான் மெயினா பவர்ஸ் வச்சிருந்தாங்க. 1945 to 1991 என்ன வேர்ல்டு பார்க்குறோம்? பை போலார் வேர்ல்டு. இந்த ஏராவை கோல்டு வார்னு சொல்றோம். ஆஃப்டர் 1991 யூனிபோலார் வேர்ல்டு. ஒரே ஒரு சூப்பர் பவர் அமெரிக்கா. ஆனா இன்னைக்கு இந்த உலகம் எப்படி இருக்குன்னா மல்டி போலார் வேர்ல்டா இருக்கு. இந்த டிரான்ஸ் அட்லாண்டிக் அலையன்ஸ்ல நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் மல்டி போலார் வேர்ல்டு ஃபர்தரா ஸ்ட்ரெங்தன் பண்ணு. புரியுதா? ஈஸியா இருக்கா? இப்ப இதுல இந்தியாவுக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்தியா சப்போர்ட்ஸ் மல்டி போலார் வேர்ல்டு பிகாஸ் வி ஆர் a democratic state even at the international level. நம்ம மல்டி போலார் வேர்ல்டு சப்போர்ட் பண்றோமா? பண்றோம். யூரோப்ல இருக்க முக்கியமான பவர்ஸும் மல்டி போலார் வேர்ல்டு சப்போர்ட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் யூகே அண்ட் பிரான்ஸ். அப்போ இங்க கன்வர்ஜென்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் ஒத்து போகுதுங்களா? am I correct? நோட் பண்ணுங்க. So India and Europe have opportunities to work together in the future to strengthen a multipolar world.